உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள்னா என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னா அது நான் மட்டும்தான். அவ்வகையில் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக ஒரு வருஷம் சார் பயங்கரம் சார். தாங்க முடியாத டென்ஷன். என்ன பணம் வந்தாலும் நம்மகிட்ட வரவே மாட்டேங்குது சார். இந்த நிலைமையை உருவாக்கியிருப்பார். இப்போது பண கஷ்டம் அப்படின்னா என்னங்கிறத காட்டி கொடுத்துருப்பார் உங்களுக்கு. 2, 5 கூடியவர் 8 மாதிரி. சில பேருக்கு குழந்தை ஓகே ஆகியே இருக்காது. 2-3 தடவை ஐயோ ட்ரை பண்ணிட்டேன் சார் நடக்கலை போன்றவையெல்லாம். இப்போது இந்த குரு பகவான் 9இல் வரும்போது 9ஆம் இடம் என்பது என்னென்னா பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் வரும்போது என்றைக்குமே பிருந்தா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குரு பகவான் 9க்கு வந்துட்டார்னா ஊரை விட்டு கூட நீங்கள் ஓடி போகலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அவர் தரார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஒரு புதிய இடம். அந்த இடம் என்பது 9ஆம் இடம் என்பது ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய இடம். புதுசாக அப்படி எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய இடம்னா அது 9ஆம் இடம் தான். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் பார்க்கிறார். ஃபஸ்ட்டு வந்தவொடனே வேற விருச்சிகராசி வாண்ட் டு சி அப்படின்ட்டு உங்களை தான் முதல்ல பார்க்குறார். 5ஆம் பார்வையாக ஒரு விருச்சிகத்தை பார்க்குறார். இப்போது விருச்சிகத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாயிடும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோடையே தெரிஞ்சால் போதும் சார், நல்ல என்விரான்மெண்ட்டு, இல்லை பெரிய பெரிய ஆட்கள் இவங்களோடய இருந்தால் போதும், எப்படியாவது இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி நல்ல பதவிக்கு போயிடுவேன் நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு தொடர்பு நன்மை பயக்கும்னா அந்த மாதிரி குரு பகவான் உங்கள் உடம்பை பார்க்கும்போது நல்ல நல்ல நண்பர்கள் சம்பந்தம் என்பது ஏற்படும். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. 3ஆம் இடம் என்பது கூட பிறந்தவங்க, உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம். அடுத்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் என்பதால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி என்பது ஓகே ஆகும். எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பத்துக்கு போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண பிராப்தி என்பது நடந்தான அதே நேரம் குழந்தை விஷயமும் ஓகே ஆகும். இப்போ தான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது சார், அதுக்குள்ளே டக்குன்னு ஓகே பண்ணிட்டாங்க, என் பொண்ணு அம்மா ஆயிட்டா நான் பாட்டி ஆகிட்டேன். விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் ஒரே சந்தோஷம்தான். ஆனால் காரணம் என்ன, 5ஆம் இடம் குருவனுடைய வீடு. அங்கே ஏற்கனவே சனி இருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்துலேருந்து குழந்தை கொடுக்க ரெடியாக உட்காந்துருக்கார். அதை குரு வேற பார்த்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக புத்திர பிராப்தி என்பது உண்டாகும். சத்புத்திர சந்தானம்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். 5ஆம் இடம் என்பது பந்தயம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். என் வாழ்க்கையில் உன்னை நான் ஜெயிக்கிறேன் அப்படி போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் அனுகிரகத்தாலே நடக்கும். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன, 9ஆம் இடத்து குரு வருவதால், உடம்பை பார்ப்பதால் லைஃப்பில் அடுத்த படிநிலைக்கான சம்பந்தங்கள் சேர்கிறது. முயற்சியை பார்ப்பதால் புதுசாக எந்திரிச்சு ஓடுவீங்க. அடுத்ததாக 5ஐ பார்ப்பதால் புத்திர பிராப்தியும் சொத்தும் சேரும். இது வரைக்கும் நான் ஐவிஎஃப் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னா இனிமேல் அது தேவையில்லை. நேச்சராகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லா நன்மைகளும் குரு பகவான் தருவார். கண்டிப்பா சாமிஜி. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் இருக்கிறதுனால அவர்களுடைய கேரக்டரை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும் அப்படின்னு இதற்கு முன்னாடி உள்ள பதிவுல நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த நிலையெல்லாம் மாறுமா இந்த காலகட்டம்? ஆமா, நிச்சயம். காரணம் என்னவென்றால் அது சனினால் கிடையாது, அது ராகுவினால். 4ஆம் இடத்து ராகு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்பவர். அவர் கெட்ட பெயரை கொடுப்பார். அப்போது இந்த ராகு பகவான் இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் மாறிவிடுகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும்
குரு பகவான் பார்வை ராகு மேலே பட்டுட்டு இருந்தது இந்த ஜூன் வரைக்கும். நல்ல கேள்வி. ஜூன் வரைக்கும் பட்டுட்டு இருந்தது. அது வரைக்கும் உங்கள் வண்டி ஓடிச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஜூனுக்கு பிறகு குரு பகவானோட பார்வை ராகுட்டு வந்து மிஸ் ஆகி மீனத்துக்கு போகுது. இப்போ ராகு தனித்து செயல்பட போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதை. இந்த 4 மாதமும் அவச்சொல் பழிச்சொல் போன்றவை வரும். மேலாக இருந்தால் ஃபீமேல்கிட்ட, ஃபீமேலாக இருந்தால் மேல்கிட்ட. தயவுசெய்து பேசாதீங்க. இந்த டிசம்பர் 6 வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். கண்டிப்பா. அதே மாதிரி மறுமணம் ஆகணும் அப்படின்னு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த மறுமணம் அப்படின்ற பாக்கியம் கிடைக்குமா? 200% கணக்கு. ஏன்னா 9ஆம் இடத்து குரு பகவானுடைய கோர்ட்டில் 9ஆம் இடத்து குரு பகவான் ப்ளஸ் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் 1 2ன்னு கேட்க வேண்டாம், எதை கேட்டாலும் ப்ளஸ் பண்ணுவார். ஸோ அதனால் நிச்சயம் நடக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்து குழந்தை கொடுக்கறதுன்னு முடிவானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதன் அடிப்படையிலே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இந்த கடன் சுமையானது அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடன் தொல்லை நீங்க வாய்ப்பு இருக்கா? இப்போ ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் கடனை தீர்க்கிறதுக்கு பதிலாக பேரதிர்ஷ்டத்தையே தரப்போறார். அதனால கடன்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பா. இந்த ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 200 மார்க். பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். எந்த சேனலை திருப்பங்க குரு பயிற்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள். அந்த மாதிரி இவர் வந்து குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் ஒரு வருஷம், ரிஷபம் டு மிதுனம் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய ப்ளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா வந்து சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ ரெண்டு கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வந்து வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட் ஆனால் எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட் ஆனால் ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன், எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குரு சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறார். இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கை வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில்
பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம். நேரில் வாருங்கள், சந்திப்போம்.